வணக்கம் கோயம்புத்தூர் மக்களே, வெல்கம் டு மித்ரன் ஹோம்ஸுங்க. இன்னைக்கு நம்ம ஷோல பாத்தீங்கன்னா பார்க்க போற இந்த ரெண்டு வீடு அமைஞ்சிருக்க ஏரியா எங்கன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீடம்பள்ளி தாங்க. கோயம்புத்தூர் பீடம்பள்ளினால எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஏரியா. கோயம்புத்தூர் திருச்சி ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா பாப்பம்பட்டி பிரிவுல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல ரீச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான லொகேஷன்ல, அதுவும் செமி கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள தாங்க ரெண்டு வீடு நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ சுத்தியும் பாத்தீங்கன்னா 33 ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க, இபி ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, அதே மாதிரி உங்களுக்கு லைட் ஃபெசிலிட்டி எல்லாமே A to Z உள்ள இருக்கு. பார்க் ஒரு ஏக்கருக்கு இருக்கு. ஸோ சூப்பரான ஒரு ஏரியாங்க. அதுக்குள்ள ரெண்டு வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கு. எலிவேஷன் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், சூப்பராக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்து எஸ்எஸ் ஹேண்டில் கொடுத்து அதில் சின்ன சின்ன லொக்கேஷன் டிஃப்ரென்ஸ் எல்லாமே கொடுத்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு. அது 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்க வாசல் வச்சு, அதாவது நார்த் ஃபேஸிங்கில் இந்த சைட்டில் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போய் ஃபுல்லாக பக்காவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வெளியே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லாட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ வெளியே மெயின் கேட் மாதிரி ஒன்று கொடுத்து எம்எஸ்ல பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு மினி கார் தாராளமாக உள்ளே நிறுத்திக்கலாங்க. ஸோ இது ஒரு பக்காவான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. 33 ஃபீட் ரோடு இருக்கிறனால வெளியேயும் நம்ம தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார் நீங்கள் நிறுத்துறதுக்கு கவலையே பட தேவையில்லைங்க. ஏன்னா சுற்றியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஏக்கருக்கு மேலே இந்த கேட்டட் கம்யூனிட்டி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ரோட் ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ உள்ள என்ட்ரன்ஸில் பாருங்கள், செப்பரேட்டாக நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு தனி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கிரனைட் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா டீக்குட் டோரோட என்ட்ரன்ஸில் கலக்கியிருக்காங்க. ஸோ உள்ள நம்ம ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா 11க்கு 16ங்கிற சைஸில் நல்ல ஒரு லென்த்தியான ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா பேனல் ஷீட்டில் பிளான் பண்ணி சூப்பராக உட் ஒர்க்லேயே பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ டிவி யூனிட் நீங்கள் தனியாக செய்யணும்னு இல்லை, இதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ சின்ன ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. ஏர்போன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்பனீஸ் டைப்பில் ஓப்பன் விண்டோ, ஃப்ரெஞ்ச் விண்டோ எல்லாமே சேர்ந்து கலந்து கொடுத்த மாதிரி இருக்குங்க. ஸோ அடுத்ததான் நம்ம அதில் சின்ன ஒரு ஷோகேஸும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீட்டில் ஹால்லே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிங்கிள் டைப்பில் வந்து சோஃபா இப்போ வாங்கி போட்டிங்கனாலே நல்லா இருக்குங்க, ரொம்ப ப்ரீமியமாகவே நல்லாவே சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம 10க்கு 8ங்கிற சைஸில் கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு கிச்சன் இன்டீரியர் ப்ளஸ் டைல்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே லாஃப்ட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாமே மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு வாசல் வச்ச மாதிரி வடக்க பார்த்தே பார்த்தீங்கன்னா பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதில் வந்து சாமி கும்பிட்றதுக்கான திங்ஸ் எல்லாமே தாராளமாக உள்ள வச்சுக்கலாம், ஸ்பேசியஸாகவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த 3 BHKல ஃபஸ்ட்டு பெட்ரூம் உள்ள நுழைஞ்சது பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற சைஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு யூபிவிசி விண்டோ பிளான் பண்ணியிருக்காங்க, மேலே லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டேஜ் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீரோ கொடுத்துருக்காங்க, வுட்லேயே பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நீங்கள் தனியாக பீரோ வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ அடுத்ததாக பாத்ரூம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மிரர் கொடுத்துருக்காங்க. உள்ள ஓப்பன் பண்ணதும் 4க்கு 6ங்கிற சைஸில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் சூஸிங்கில் டீசெண்டான கிளாசி ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிட்டிங்ஸ் இனிமேல் தான் மாட்டுவாங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்ததை நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. என்ட்ரன்ஸே பாருங்களேன், அடடா சூப்பருங்க. எம்எஸ் வித் வுட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்டேர் கேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டேர் கேஸ் இன்னைக்கு யாருமே போடுறது இல்லை, இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்டேர் கேஸ் ஆனால் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஏன்னா டைல்ஸு இந்த மாதிரி இதில் தான் சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போல்லாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்ல ஒரு ஹை வாண்டடாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ மேலே வந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டாப் ரூஃபில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேனல் போட்டிருக்காங்க. ஸோ சன்லைட்லேருந்து ரெயின் சீசன் அப்போ எல்லா டைமுமே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி வெளிச்சம் வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அடுத்ததை நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டோங்க. உள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு லாஃப்ட் அங்கங்கே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு சிங்கிள் விண்டோ டைப்பில், அதாவது கிளாசி ஃபினிஷிங்கில் டோட்டலாக லுக் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. வெளியே பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. ஸோ மிரர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட என்ட்ரன்ஸில் மிரர் வித் திங்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு 4க்கு 6ங்கிற சைஸில் இங்கேயும் டைல்ஸ் பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் இனிமேல் தான் மாட்டணும். ஸோ அடுத்தது நம்ம இந்த வீட்டோட
தேர்ட் பெட்ரூம் போய் பார்த்துடலாம். ஸோ தேர்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் போது நல்ல பெரிய பெட்ரூமாகவே இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த 2 பெட்ரூமில் என்ன மெயின்டைன் பண்ணியிருக்காங்களோ அதே குவாலிட்டியை அதே மாதிரி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கத்தில் உங்களுக்கு விண்டோ நல்லா இருக்குங்க, என்ட்ரன்ஸில் மிரரும் நல்லா இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4x6ங்கிற சைஸில் டோட்டலாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஒன்று தான் பால்கனி தான் பேலன்ஸ் இருக்குது, அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். ஸோ அடுத்ததாக இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65 lakhs தாங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இப்படிப்பட்ட ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில், அதுவும் பக்கத்தில் திருச்சி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆகிற மாதிரி இருக்க இடத்துல இப்படி ஒரு பட்ஜெட்டில் வீடு கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் கேட்டட் கம்யூனிட்டியில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வீட்டை மிஸ் பண்ணாதீங்க, டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். இந்த வீடு பிடிச்சிருந்தா லோன் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே A to Z நாங்கள் உங்களுக்கு பண்ணி தந்துடுவோம். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதே மாதிரி அடுத்த வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். கோயம்புத்தூர் எங்கே கேட்டாலும் எங்களோட பொறுப்பு. நன்றி.